இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நம்ம வீட்டுக்கு தோரணமலையில இருந்து ஒரு சாமியார் வந்தார்ல, அவர்கிட்ட இந்த மாதிரி நந்திரிக்க முடியாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவர்தான் இப்படி ஒரு பரிகாரத்தை செய்யணும்னு சொல்லிட்டு போனார். உடனே இவன் மறு யோசனை கூட பண்ணாம நான் செய்யறேன்னு அவன் மட்டும் கிளம்பி போயிட்டான். உனக்கு தெரியும்ல என் புள்ள எவ்வளவு சொகுசா வளர்ந்தவன், எல்லாத்துக்கும் கொடுத்தே பழக்கப்பட்டவையா அவன். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் எதுக்காக போய் அவன் நின்றவன் கிடையாது. ஆனா இன்னைக்கு நந்தினிக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். கையாந்து நிக்கிறான் சிக்காரம். நீ என்னடா விட்டுருங்க விட்டுருங்கன்னு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு எனக்காக இல்லைன்னாலும் சூர்யாவோட வேண்டுதலுக்காக அந்த சாமி கண்டிப்பா பதில் சொல்லும். கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். இங்க பாரு, நந்தினி நல்லபடியா திரும்ப நம்ம கிட்ட வருவா, கிடைப்பா. நீ முதல்ல மனதை தளர விடாம நம்பிக்கையோட இரு. தம்பி, என்ன தம்பி டயர்ட் ஆயிட்டீங்க? இருங்க, தண்ணி இருக்கு, இந்தாங்க குடிங்க. குடி தம்பி. டேய் மச்சான் மச்சான், அத குடிக்காத, நான் உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன். டேய் இருடா, பரவாயில்லடா. ஜூஸா? பிச்சை எடுக்கிறதுனா இது எல்லாத்தையும் சேர்த்து தானே, பரவாயில்ல. குடிங்க தம்பி. ஃபுல்லா குடி தம்பி. குடி குடிங்க. ஐயா 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 போடுங்க. ஐயா 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 தர்மம் பண்ணுங்க. ஐயா 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 என்னங்க தம்பி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? இந்த காசை தவிர வேற என்ன வேணாலும் கேளுங்க. அது இல்லப்பா, நாங்க பிச்சை எடுக்கிறோம், திருடல, திருடவும் மாட்டோம். எந்த ஊர்லயாவது பிச்சைக்கார திருடுனதா படிச்சிருக்கியா? இல்ல கேள்வியாவது பட்டிருக்கியா? வாய்ப்பில்லை. ஏன்னா உண்மையாவே ரோட்ல பிச்சை எடுக்கிற நிலைமை வர்ற ஒருத்தன் வாழ்க்கையே வெறுத்து போய் தான்ப்பா வருவான். ஏதோ ஒரு பேராசை, ஏதோ ஒரு துரோகம் அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளுது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் அப்படி ஒரு கதை இருக்குப்பா. எனக்கு கூட ஒரு கதை இருக்கு. ஐயா, உங்க கதை என்ன? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்ன விடுப்பா, உன்னை பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, பணக்கார விட்ட பையன் மாதிரி தெரியற, ஆளு நல்லா திடகாத்திரமா தெளிவா இருக்க. ஆனா ஏதோ வேண்டுதல்னு சொல்லி எங்க கூட வந்து பிச்சை எடுக்கிற. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் கதை தான் என்ன? நீ எதுக்காக, யாருக்காக இங்க வந்து பிச்சை எடுக்கிற? ஆமா, நீ யாருக்கா இப்படி பண்ற? என் பொண்டாட்டிக்கு அம்மா போட்டிருக்கு. ஓ, அவ பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு சீக்கிரமா குணமாகணும்னு நான் இந்த வேண்டுதலை செய்யறேன். அட என்னப்பா, பொண்டாட்டி நல்லாவணும்னு கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிற அளவுக்கு இறங்கிட்டியா? அந்த அளவுக்கு பொண்டாட்டி மேல உனக்கு பாசமா? அத சொல்ல முடியலங்க. ஆனா அவ ரொம்ப பாவம். யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் செய்யாத ஒரு அப்பாவி பொண்ணு. அவளுக்கு எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நினைக்கிற ஒரு நல்ல மனசுங்க. அவ இப்படி கடந்து கஷ்டப்படக்கூடாது, அவ்வளவுதான். அவளுக்கு பெரிய விஷயம் தம்பி. இப்படி ஒருத்தி அமைய நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ பேசுறத வச்சு பார்த்தா
நீயும் நல்ல பிள்ளையா தான் இருக்க. இந்த அம்மன் அருளால எல்லாமே சரியாயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ இங்கிருந்து போகும்போது உன் மனக்கவலை எல்லாமே தீர்ந்து போயிடும். அம்மா 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 ஏதாச்சும் அம்மா. ஏமா இப்ப என்னன்னு இருக்கு? அப்பா எம்மாடி ஏத்தா நந்தினி, இங்க பாரு, உனக்கு ஒண்ணு ஆயிராதா. கண்டிப்பா நீ நல்லபடியா எந்திரிச்சு வந்துருவம்மா. தைரியமா இரு. உனக்கு நல்லா ஆகணும்னு வேண்டிக்கிட்டு அங்க சின்னையா கோயில்ல பிச்சை எடுக்கிறாராம்மா. இந்த காலத்துல இதெல்லாம் யார் செய்வா? இது எவ்வளவு பெரிய குடும்பம். நம்ம முதலாளி விடுத்தா அப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்து நம்ம சின்னையா உனக்காக இவ்வளவு இறங்கி பிச்சை எடுக்கிறாராம்மா. இந்த வேண்டுதலுக்கெல்லாம் பலன் இல்லாமையா போயிடா? நிச்சயம் இருக்கும்தா. பிறந்ததுல இருந்து வேர்வை வாசனையே தெரியாது நம்ம சின்னையா இன்னைக்கு உனக்காக கோயில்ல உட்கார்ந்து நேர்த்திக்கடன்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காராமா. அந்த ஆத்தாளுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இந்த வேண்டுதலுக்கெல்லாம் நிச்சயம் மனசு இறங்கியே ஆக. நம்ம சின்னையா உன் உசுரை காப்பாத்துறதுக்காக அங்க யமனோட போராடிக்கிட்டு இருக்காருமா. இங்க பாரு, நம்பிக்கையோட இருக்கா. அப்பா நீங்க வீட்டுக்கு போங்கப்பா, நான் இருந்து நந்தினியை பாத்துக்கிறேன். எப்படிமா இந்த பிள்ளை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போறதுமா? அதான் நான் இருக்கேன்லப்பா, எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்ப்பா. அது மட்டும் இல்லாம வீட்டுல அவரோட தங்கச்சிங்க 2 பேரும் தனியா இருக்காங்கல்ல. அம்மாச்சி வேற ஊர்ல இல்லைன்னு சொல்றீங்க. ஆமாம்மா, அந்த பிள்ளைய ஒத்தையில தான் இருக்குங்க. அதுக்காக தான் சொல்றேன், நீங்க போய் அவங்கள பாருங்க, நந்தினியை நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்கப்பா, ஒன்றும் ஆகாது. ஆத்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. நீங்க கிளம்புங்க. யாத்தா, உனக்கு ஒன்றும் ஆகாதுதா. ஒன்றும் ஆகாதுப்பா. அப்பா போயிட்டு காலையில வரட்டுமா?